இந்த சிடி எப்படி நம்ம வாழ்க்கையில இருந்து காணாம போச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு சில டெக்கும் காணாம போயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல இந்தியா வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டாவும் இருந்தாங்க. பட் இன்னைக்கு தேதியில மிகப்பெரிய சரிவுல தான் இருக்காங்க. ஆனா ரியல் ஸ்டோரி அப்படின்றது இந்த இடத்துல வேற. ஏன்னா இந்தியா ஸ்மார்ட் வாட்சை ரிஜெக்ட் பண்ணல. அப்ப எதுன்னு தானே கேக்குறீங்க? சொல்லுங்க. இந்தியாவில் காமன் பீப்புள் ஸ்மார்ட் வாட்சை மட்டும் வாங்கல, அவங்க ஒரு ஃபீலிங்கை வாங்கினாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2020க்கு முன்பாக இந்தியாவில் இருந்த ஸ்மார்ட் வாட்சஸ் உடைய பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சாம்சங், கிராமின் இல்ல ஃபிட்பிட் அப்படின்றது போல இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இந்த பிராண்ட்ல எல்லாம் காமனா இருந்த ஒரு விஷயம் இருக்கு, பிரைசிங். ஏன்னா எல்லாமே மோர் தென் 40,000 50,000 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு காசை கொடுத்து நம்ம அந்த வாட்சை வாங்குற அளவுக்கு நமக்கான தேவையும் அந்த டைம்ல இல்லை. பட் 2020 கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இது தலைகீழ மாற ஆரம்பிச்சிருச்சு. சடனா எல்லாருமே ஹெல்த் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கான உண்மையான தேவையுமே இருந்தது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட், SpO2 இல்ல ஸ்லீப் இல்லாட்டி பாடியோட மானிட்டரிங் அப்படின்றது போல இந்த முக்கியமான விஷயங்களை ட்ராக் பண்ணவும் ஆரம்பிச்சோம். ஃபியர் அண்ட் கியூரியாசிட்டி இருந்ததை நல்லா யூஸ் பண்ணி ஒரு சில பிராண்ட் ஸ்மார்ட் வாட்சஸ்ல என்ட்ரி எடுத்தாங்க, மார்க்கெட்ல கொட்டி தீத்தாங்க. ஏன்னா 20,000 30,000 பட்ஜெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் உடைய ஃபீல உங்களுக்கு 1500 2000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட்ல வந்தா மக்கள் என்ன நினைப்பாங்க? எப்பா இப்ப நமக்கு தேவையான ஹெல்த் ஃபீச்சருமே இதுல இருக்கு, கால் பண்ணா யார் பண்ணாங்கன்றதும் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம், ஸ்டைலிஷா கையிலுமே இருக்கு, பிளஸ் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் அஃபோர்டபுளாகவும் இருக்கு, பிரீமியம் மாதிரியே தெரியுது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நோக்கி தான் மக்கள் எல்லாருமே மூவ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஸ்மார்ட் வாட்சை ட்ரை பண்ணணும்ன்ற முடிவும் எடுத்துட்டாங்க. ஸோ ஜென்ரலி எந்த ஒரு புது கேட்டகரி அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல வந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அதை ஜஸ்ட் பார்க்கறதோட இல்லாம நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அதே போல தான் ஸ்மார்ட் வாட்ச் உடைய என்ட்ரியிலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸா ஒரு வாட்சை, அதுவும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்றாங்களா, ட்ரை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகவே உள்ள நுழைஞ்சாங்க. அந்த டைம்ல தான் மார்க்கெட் ஷேரும் சும்மா பட்டாசு கிளம்பு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடி பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா 2020 2.6 மில்லியன் யூனிட்ஸா இருந்தது. 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 மில்லியன் யூனிட்ஸா மாறி இருக்கு, which is 20 மடங்குக்கான growth. ஆனா இந்த பூம் எதுவுமே உண்மையான ப்ராடக்ட் இனோவேஷன் மேல பில்ட் ஆகல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் வாட்சஸ் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு வெவ்வேறு பிராண்ட்ல வெவ்வேறு லோகோவோட இருந்தாலுமே பொட்டியை திறந்தா உள்ள இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாட்சஸ் மட்டும் தான். உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஒன்னு, ஹார்ட்வேர் ஒன்னு, சொல்ல போனா எல்லாமே ஒன்னு. ஒயிட் லேபிள் பண்ணி சைனால இருந்து இம்போர்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸ் நமக்கு இங்க வித்தாங்க. அதனாலேயே ஒரு சில பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 இருந்து 15 வாட்சஸ் சும்மா சர்ற மாதிரியே வந்து லான்ச் பண்ணாங்க, வெவ்வேறு டிசைன்ல பார்த்து வாங்குங்கன்னு. ஆனா 2024 ஒரு வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, மார்க்கெட் ஸ்டாக்னன்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா படிப்படியா ஸ்மார்ட் வாட்ச் உடைய அந்த மார்க்கெட் ஷேர் அப்படின்றது இந்தியால குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு மிகப்பெரிய லெவல்ல. எந்த ஒரு புது மார்க்கெட்டுமே ஃபாஸ்டா வளரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் ரிப்பீட் பையர்ஸ் இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு சஸ்டைனபிளா வளரும். அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ரியாலிட்டி ஹிட்ஸ் ஹார்ட். எல்லாத்தை விட முக்கியம், இந்த செக்மெண்ட்ல இந்த மாதிரி வாட்சஸ் அதிகமா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ட்ராக்கிங். பட் அந்த ஹெல்த் ட்ராக்கிங் உடைய டேட்டாவே கரெக்டா இல்ல, சென்சஸே பெர்ஃபெக்ட்டா இல்லன்னும் போது மிகப்பெரிய ட்ரஸ்டே இந்த செக்மெண்ட்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் யார் வாங்குவா? டேட்டா ரிலையபிளா இல்ல, சாஃப்ட்வேரும் அப்டேட் கரெக்டா வர்றது கிடையாது, பேட்டரியும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. சொல்ல போனா அந்த ஸ்மார்ட் வாட்சோட யூசேஜ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்போ மக்கள் யோசிச்ச விஷயம், இது நமக்கு தேவையா? எந்த ஒரு கேட்டகரியிலுமே இது ரொம்ப டேஞ்சரஸான சைன். மக்கள் இதை யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுலயுமே இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்ல நாங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னா சர்வீஸ். ஏன்னா எல்லாமே சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி வைக்கிறாங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு நிறைய இடத்துல ஸ்பான்சர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ரொமோஷனும் போயிடுது. நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம் போது இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான விஷயம் ஏஐ போன்றது இல்லாட்டி ஆப்பிள் வாட்ச் போன்றது அப்படின்றது போல அந்த டிசைன் லோகோல இருந்து உள்ள ஃபீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்றாங்க. ஒர்க் ஆகலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது நிறைய குளறுபடி இருக்கு. நாங்க ஃபேஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும், உங்களுக்கு ரிவ்யூவும் போட்டிருந்தோம், அதுல பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த அட்ரஸ்க்கு மட்டும் தான் அனுப்பணும், வேற எந்த அட்ரஸ்க்கு அனுப்பக்கூடாது, நீங்க பக்கத்து வீட்லயே இருந்தீங்கன்னா கூட எடுத்துட்டு வந்தாலும் தரக்கூடாது, கொரியர் மட்டும் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. கொரியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பர் அனுப்ப சொன்னாங்க, அனுப்புனதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரிசீவ்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு ரிப்பேர் பண்ணி வருமானு வெயிட் பண்ணி நம்மளா மெயிலுக்கு மேல மெயில் போட்டதுக்கு அப்புறமா தான் எஸ் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கடைசியில இவங்க எதுவும் கேட்கற மாதிரி இல்லப்பா திரும்ப கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி புது பிசியை நமக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ரிப்பேர் பண்ணாம. ஏன்னா அவங்களுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது, அதுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. சோ 1000ல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புது பீஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு வாயை மூடிடுறது. இதை பத்தி நம்ம பல ஸ்மார்ட் வாட்ச் உடைய பிரச்சனைகள்ல பேசியிருக்கோம். இது பிக்கஸ்ட் இஷ்யூ. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல்ல புதுசா ஸ்மார்ட் போனுக்கு வந்தவங்க இதுதான் ஸ்மார்ட்
ஸ்மார்ட் போனா எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் கேமராஸ், இம்ப்ரூவ் மெமரிஸ், இம்ப்ரூவ் டிஸ்பிளே அப்படின்றது போல அப்கிரேட் நமக்கு கிளியர் கட்டா விசிபிளா தெரியும் அண்ட் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனா ஸ்மார்ட் வாட்ச்க்கு இங்க அந்த லெவலுக்கான நெசசிட்டியே உருவாகல. என்னப்போ இப்படி சொல்றீங்க, டைம் பார்க்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஸ்மார்ட் போன்லயே இன்னும் சூப்பராகவே வந்துருது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன்ஸ்ல ஏஓடி வேற இருக்கு, அதுலயே அசால்ட்டா பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அதை விட்டா தானே. ஸோ இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பக்கம் மூவ் ஆனதுக்கான மிக முக்கியமான காரணமே அந்த ஸ்டெப் ட்ராக்கிங்ல இருந்து அந்த சென்சர்ஸ் எல்லாம் கரெக்டா ட்ராக் பண்ணுன்றதுனால தான். அந்த விஷயம் உண்மையாவே சீரியஸா தேவைன்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கு மாற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. சோ இங்க ஸ்மார்ட் வாட்ச் டெட் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற பேர்ல இங்க சும்மா ஒரு பேண்ட்ல ஒரு டிஸ்பிளே வச்சு ஃபிட்னஸ் ட்ராக்கராகவும் இல்லாம, முழுசா வாட்சாவும் இல்லாம, நல்ல பேட்டரி லைஃபும் இல்லாம, சர்வீஸும் இல்லாம, நம்பிக்கையும் இல்லாம, லோ வேல்யூல ஸ்மார்ட் வாட்சின் வித்துட்டு இருந்ததுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை தான் மக்கள் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கவுண்டர் பாயிண்டோட ரிசர்ச் பிரகாரம் இந்த பிரீமியம் ஸ்மார்ட் வாட்ச் செக்மெண்ட் அப்படின்றது இப்பயுமே தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க 2024 இருந்து. சோ இங்க கிளியர் கட்டா புரியுறது என்னன்னா, மக்கள் இந்த வியரபிள்ஸ் ஸ்மார்ட் வாட்சை இக்னோர் பண்ண கிடையாது. அவங்க ரொம்ப செலக்டிவா எதை வாங்கணும்ன்றத தீர்க்கமா முடிவெடுத்து வாங்குறாங்க. சோ இதுலயுமே 3 குரூப்பா நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப், இவங்க யாருன்னா ரொம்ப சீரியஸான ஃபிட்னஸ் யூசர். சோ எனக்கு ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியன்ற பட்சத்துல இந்த மாதிரி சீரியஸ் ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் வாங்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. இல்ல இன்னொரு சைடுல நமக்கு ஒரு ப்ராப்பரான எக்கோசிஸ்டமோட நல்ல சென்சர்ஸ் வச்சு அக்யூரேட்டா டேட்டா கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ் நமக்கு நோட்டிபிகேஷன்ல இருந்து மத்த எல்லா இடத்துலயுமே ரியல் யூஸ் இருக்குன்னு சொல்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த பிராண்ட்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிள், சாம்சங், கிராமி அப்படின்றது போல இந்த மாதிரி பிராண்ட்ஸ் பக்கம். குரூப் 2 ஆவரேஜ் யூசர்ஸ். இவங்களுக்கு ஸ்மார்ட் போனை நம்ம கையில வச்சுட்டு தான் எல்லா டைம்ல இருக்கும்ன்ற பட்சத்துல மோஸ்ட் ஆஃப் த தேவைகள் நமக்கு ஸ்மார்ட் போன்லயே முடிஞ்சிடுதுன்னு முடிவெடுத்தவங்க. அண்ட் குரூப் 3 ரொம்ப முக்கியம். இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஸ்மார்ட் வாட்சஸ் டிச் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வாட்சஸ் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஸ்டைலுக்காக தான் நம்ம ஒரு வாட்சை வாங்குறோம்ன்ற பட்சத்துல ஒன்னதுக்கு உதவாம அந்த மாதிரி வாட்சை வாங்கி யூஸ்லெஸ்ஸா இருக்கிறத விட ட்ரெடிஷனல் வாட்ச் பக்கம் போயிட்டா அதோட வேல்யூ ரியலாகவும் இருக்கு, பிளஸ் ஸ்டைலிஷாகவும் இருக்கு. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அது வந்து சக்சஸ் ஸ்டோரியே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இனிஷியலா பிக்கப் ஆகிறது மட்டும் கிடையாது. சஸ்டைனபிளா லாங் டேர்முக்கு அது அதே அளவுக்கான வேல்யூவை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்தியா ஸ்மார்ட் வாட்சை ட்ரை பண்ணாங்க, ஹைப்ல ரைட் பண்ணாங்க, வாங்கினாங்க, ஹெல்த்தை ட்ராக் பண்ணாங்க, யூஸ் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணாங்க. இப்போ செலக்டிவா எது ஸ்மார்ட் வாட்ச் எது வந்து நாய்ஸ் அப்படின்றத கிளியர் கட்டா டிஃபைனும் பண்ணாங்க. ஸோ சீப் ஸ்மார்ட் வாட்சஸ்க்கான இடம் தான் இங்க இல்லவே இல்லைன்ற முடிவுக்கு மக்களும் வந்துட்டாங்க. இதைத்தான் பல ஸ்மார்ட் வாட்சஸ் வீடியோல தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். குறிப்பா ஸ்மார்ட் வாட்ச் கஷ்டங்கள் எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருப்போம். அதுல சொன்ன முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஹோப்ஃபுல்லி மக்கள் இப்பயாச்சும் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்களே, அது வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்தீங்கன்னா எந்த பிராண்ட்ல உண்மையாவே அது நல்லா இருந்ததா இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணீங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அண்ட் ஃபிட்னஸ் பேண்டை பத்தின வீடியோ வேணுமானு சொல்லுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா கொண்டு வரேன்.